ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஆக்சுவலாக காலேஜ் இன்றைக்கி நான் போக போகிறேன். லிட்ரலாக ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா நான் இன்றைக்கி தான் காலேஜ்க்கே போயிட்டுருக்கேன். ஏன்னா எங்கள் காலேஜில் சில பேருக்கு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க. ஒரு 15 டேஸ் நல்லா ஜாலியாக இருந்துச்சு வீட்டில். ஆனால் இப்போ காலேஜ் போனோம்னு நினச்சாலே நேற்றுலேருந்து கடுப்பாக இருக்குது. சரி, ஓகே, vlog பண்ணி நம்ம அதை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி ஒரு vlog எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் vlog நான் எடுத்தது ஒரு ரொம்ப நாள் முன்னாடி இருக்கலாம். அதுக்கு ஆக்சுவலாக எங்கள் சேனலில் அதுக்கு தான் நிறைய வியூஸே கிடைச்சிச்சு. கிடைக்கிறது எப்படியோ ஒரு 200-300 தான். அதுக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு எவ்வளோ எடுக்க முடியும்னு தெரியல. ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக எங்களுக்கு வெறும் தியரி கிளாஸஸாக இருந்துச்சு. பட் இப்போ வெறும் எங்களுக்கு போஸ்டிங்ஸ் லேப் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். என்னால் எவ்வளோ எடுக்க முடியும் எதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கிளிப்ஸ் எடுப்பேன். அதுக்கப்புறமா நான் வாய்ஸ் ஓவர் வேணால் கொடுப்பேன். நான் இப்போ தான் எந்திரிச்சேன். என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நேற்றே குளிச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் என் முடி செட் ஆகும் கொஞ்சம் நல்லா. இதுக்கப்புறமா என்னால் காலையில் டைமெல்லாம் முடிச்சு போக டைம் ஆகிடும். ஸோ கரெக்டாக டைமுக்கு அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். நல்ல வேளை அம்மா நேற்றே என்னோடய ஏப்ரன் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு தேவைப்படுறது இது ஒரே ஏப்ரன் தான். அதை எடுத்துகிட்டு நாம் நெக்ஸ்ட்டு 2 பேக்கும் இருக்குது. ரெண்டுமே வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் இதை எடுத்துகிட்டு போவேன் என் காலேஜ்க்கு. ஏன்னா இப்போ புக்ஸு நிறையா இருக்கும். அப்புறமா ஏப்ரன் அது இது எனக்கு தெரிஞ்சு இப்போ இது மட்டும் ஏப்ரனுக்கு இந்த பேக் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இது அப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெசல் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என் அம்மா கிட்ட வெசல் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அம்மா திட்டுவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக எந்த வேலைக்கும் விட மாட்டாங்க. நானே சண்டை போட்டு கேட்கணும். அப்போ தான் விடுவாங்க. எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. இது ஆக்சுவலாக ஆப்போசிட். எல்லா அம்மாவும் வேலை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நான் வந்துட்டு சண்டை போட்டு குடு நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ தான் விடுவாங்க. ஸோ காய்ஸ், இப்போ நான் ஃபுல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் என் ஃபேஸுக்கு மட்டும் கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் போட்டு ரெடியாக போகிறேன். காய்ஸ், நான் எப்போவுமே அப்ளை பண்ணுறது இந்த லாக்மே சன்ஸ்க்ரீன் தான், விச் இஸ் டிண்டட். ஆக்சுவலாக எனக்கு மேட்டு தான் செட் ஆகும் என் ஃபேஸ்க்கு. பட் ரீசெண்டாக ஸ்டோரில் அவைலபிள் இல்லை அப்படின்னு நான் இந்த டிண்டட் வாங்கினேன். இது ஆக்சுவலாக அப்ளை பண்ண எனக்கு செட் ஆகிடுச்சு. தென் இது விட்டால் ஆல்டர்னேட்டாக நான் வந்து கார்னியர் ஸ்கின் பிரைட்னிங் சீரம், விட்டமின் சி சீரம் இருக்கிற க்ரீம் தான் போடுறது நான் எப்பவுமே. சரி, ஓகே, இது போட்டு நான் இதுக்கு மேலே லைட்டாக பவுடர் கொஞ்சம் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஆயிலாக இருக்கும் என் ஃபேஸு. அது கொஞ்சமாக காம்பேக்ட் பவுடர் மாதிரி போட்டு செட் பண்ணிவிடுவேன். ஃபைனலாக ஐடி கார்டு போட்டுட்டு முடி நல்லா கோம் பண்ணிவிட்டு எப்பவுமே போடுற ஹேர் ஸ்டைலாகவே போட்டுட்டேன். தென் எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக மோர் குடித்தேன். எனக்கு மோர் குடித்தா தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே குடிச்சிட்டு நான் காலேஜ்க்கு கிளம்பிட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஆக்சுவலாக என்னால் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்டர் ஆகிறது வீடியோ எடுக்க முடியல. ரீசன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. நான் அவங்க கூட பேசிகிட்டே நான் அப்படியே லிஃப்டில் ஏறிட்டேன். சரி, லேபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ரெஸ்டிங் ரூமில் போயிட்டு நம்ம இந்த ஸ்க்ரப்பெல்லாம் ஸ்க்ரப்ன்ற இந்த ஏப்ரன் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிடுவோம். நாங்கள் ஆக்சுவலாக என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, நிறைய பேர் எங்கள் பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே ஆப்சென்ட் போஸ்டிங்கில். நாமளும் போகணுமா, ஐயோ ஃபர்ஸ்ட் டே செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம். அப்புறமா வேறு வழியே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் டே எப்படி தான் இருக்குன்னு பார்த்துடுவோம், புதுசாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் ஃபைனலாக மைண்ட் செட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ கைஸ், இப்போ நான் ஃபைனலாக காலேஜ்க்கு வந்துட்டேன்.
ரொம்ப நாள் கழிச்சு போஸ்டிங் போகணுமான்னு ஃபீல் ஆகுது. அதில் வேறு சில பேர் வரவே இல்லை, நாளையிலேருந்து போகலாம், மண்டேலேருந்து போகலாம் அப்படின்னு லீவ் போட்டிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் வந்து தவிச்சிட்ருக்கோம். இப்போ ஆல்ரெடி ஆயிடுச்சு டைம் 9 o'clock. பட் ஸ்டில் நாங்கள் போகிறதா வேணாமா அப்படின்னு இன்னும் சில பேர் வராங்க, வெயிட் பண்ணிவிட்டு போக போகிறோம். அப்புறமா லிட்ரலாக ஒரு லாஸ்ட் இயர் தான் நம்ம போனது போஸ்டிங். எஸ், இந்த இயர் உங்களுக்கு புதுசாக தியரி கிளாஸ் அப்படின்னு வச்சுட்டு இதுதான் மாற்றிட்டாங்க. சரி, இப்போ ஃபுல்லாகவே போஸ்டிங் தான். இதுக்கப்புறமா என்ன பண்ணாலும் எஸ்கேப் ஆக முடியாது. தியரி கிளாஸஸ்னால் நம்ம ஆறாமல் இருக்கலாம். இங்கெல்லாம் பயந்து யார் ஆமாம், சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சரி, ஒவ்வொருத்தரும் வந்த உடனே போகலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து காலேஜ் சைடு வந்தோம். இதெல்லாம் நான் போடுவேன் சொல்லிட்டு. நோ ப்ளீஸ் சாரி கைஸ். ஆமாம், இதெல்லாம் இப்போ நான் எங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து காலேஜ் சைடு போக சொன்னாங்க. அதுக்கப்புறமா காலேஜ் சைடில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு 15 டேஸ்க்கான ஸ்கெடியூல், எங்கெங்கே போகணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ லெக்சர் கொடுத்துட்டு அண்ட் ஒன் மோர் திங், எங்களால் பங்கே அடிக்க முடியாது. நம்ம இவ்வளோ ரொம்ப டார்ச்சர் பண்றான். என்னென்னமோ பிளான் பண்ணோம், ஆனால் நோ வே. சரி, ஓகே, பங்க் அடிக்காதீங்க, நல்லா ஷுட் லேர்ன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இப்போ போஸ்டிங்ஸ்க்கு மறுபடியும் லேபுக்கே போகிறோம். எஸ், ஸோ லேபில் போய்ட்டு ஏதாச்சும் கிளிப்ஸ் இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு பிரேக் விட்டாங்க ஃபர்ஸ்ட் டே. சரி, கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு பிரேக் விட்டாங்க. சரி அப்படின்னு டெரஸுக்கு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த டெரஸ் பார்த்து. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நான் எப்போ பார்த்தாலும் இங்கே தான் வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணுவோம். எஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வியூ ஃபுல் ஊரே தெரியும், செம்மையாக இருக்கும் காமிக்கிறேன். ரொம்ப வெயிலாக இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்கு, அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் லேபுக்கு போகணும். இருங்க, அவங்களுக்கு வியூ காமிக்கிறேன். அதுதான் எங்கள் டெரஸ் என்ட்ரன்ஸு. இப்படி போனால் அங்கே வந்து மினி ஃபுட் கோர்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லு இதோ நம்ம இப்படி வந்தோன்னா இங்கே பாருங்களேன், ஃபுல் ஊரே தெரியுது, செம்மையாக இருக்கும். என்ன ஒன்று, ஃபோன் பிடிக்க பயமாக இருக்குது எனக்கு, விழுந்துடும் அப்படின்னு. எனக்கு இந்த பிரைட்னஸில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஃபோனே இருட்டாக இருக்குது காய்ஸ். பரவாயில்ல, விழுந்தாலே இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபுல் இந்த பக்கம் ரோடெல்லாம் இருக்குது, பஸ்ஸு ஆட்டோலாம் போகிறது தெரியுது, வர்றது தெரியுது. எஸ், செம்மையாக இருக்குது வியூ. இன்னும் அந்த பக்கம்லாம் அப்புறமா போய் காமிக்கிறேன். இப்போ நான் உள்ள பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, புதுசாக டேபிள் போட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் இங்கே எம்டி ஸ்பேஸாக இருந்துச்சு. இப்போ புதுசாக இந்த டேபிள் ஸ்டூல் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பேஸும் பாருங்களேன் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாமே பேஷண்ட்ஸோடைய பயோப்சி ஸ்மியர்ஸ், டிஷ்யூ பயோப்சி ஸ்மியர்ஸ். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே ஒன்றும். நான் வேணும் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, இப்போ பாருங்கள், இதுவே ஒரு ஷேப்பில் இருக்கும், இதுவே ஒரு டிசைனில் இருக்கும், பிரிண்ட் பண்ண மாதிரி. அண்ட் இது ஒரு லேபிளிங் போட்டு நம்ம மார்க் பண்ணி லேபிளிங் பண்ணணும். ஆக்சுவலாக இதை தாண்டி நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது கைஸ்.
தென் அப்படி யாரும் இல்லாத டைமில் நைஸாக வீடியோலாம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஆனாலும் எங்கள் மூஞ்சில் பயத்தை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அவ்வளோதான் மாட்டிக்கினான். சரி ஓகே எனக்கு ஒரு நாள் தான் அப்படின்னு எப்படியோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சேன் கைஸ். அண்ட் இந்த பக்கம் வெளியே ஒரு வியூ எங்கள் லேப்லேருந்து இப்படி தெரியும். நல்லாயிருக்கும் பார்க்க. ஃபுல் எல்லாமே நேச்சர் வைப்ஸாக இருக்குது பெங்களூர். இப்போ நம்ம லேப் போஸ்டிங் தாண்டி இப்போது எஃப்என்எஸ்சியில் எங்களை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு பேஷண்ட்டும் இப்போ வரைக்கும் வரல. நாங்கள் 2 பேரும் வெட்டியாக உட்காந்துருக்கோம். இங்கே பாருங்கள் கேம் ஆடிட்டுருக்கோம். அந்த கேப்பில் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்துருப்பீங்க. எஸ், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துட்டோம். உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கோம். ஏதாச்சும் வேலை வந்துச்சுன்னா காமிக்கிறோம் உங்களுக்கு. One eternity later. ஸோ கைஸ் இப்போ நான் லஞ்செல்லாம் முடிச்சுட்டேன். எங்களுக்கு 1 o'clock போஸ்டிங் முடிச்சிச்சு. எப்பா செம்ம வெயில். இந்த ஃபுட் கோர்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டேன். என் லஞ்சு மேட்ஸ் யாருமே வரல. ஏன்னா எல்லாருக்குமே 15th தான், ஐ மீன் நாளைக்கு தான் இது போஸ்டிங்ஸு கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட்டு. எங்களை மட்டும்தான் 14th வரணும் அப்படின்னு சொன்னாங்க. தென் இப்போது லஞ்ச் முடிச்சுட்டேன். ஒரு லெமன் ரைஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க அம்மா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது ஒரு 2 o'clock அப்படி போஸ்டிங் மறுபடியும் போகணும். ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லாயிருக்கு. என்னென்னா அவ்வளோ வேலை கொடுக்கல எங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டே இல்லையா, ஸோ வேலை எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் ஆக்சுவலாக மெடிக்கல் படிச்சினில்ல, எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இல்லை. நிறைய பேருக்கு நிறைய டவுட், நான் என்ன எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் பண்ணிகிட்ருக்கிறது பேராமெடிக்கல் கோர்ஸ். இட்ஸ் லைக் பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. லேப்ஸில் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கேன். எஸ், இப்போ நான் ஃபைனல் இயர். இன்கேஸ் எனி 12th or 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் மெசேஜ் மீ ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் போடுறேன். ஓகேவா? லைக் கோர்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எவ்வளோ ஃபீஸ், அப்படி எந்த காலேஜ் பெஸ்ட் பெங்களூரில் அப்படின்னு. நான் படிச்சுட்ருக்க காலேஜ் செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ், நல்ல காலேஜ். ஸோ இங்கே என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எஸ், தென் என்னோடய ஃபோன் பேட்ரி ஃபுல்லாக லோ ஆகிடுச்சு. நான் வீடியோவை எண்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கோர்ஸ் ரிலேட்டடான டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். ஓகேவா? இந்த வீடியோ போர் அடிச்சிருந்தா சாரி. தென் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை காய்ஸ்.